300 பாலியல் குற்றவாளிகள் வராங்கன்னாக்கா அதில் 150 பேர் இவங்க தான் இருக்காங்க, தாவேக நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ உள்ளாட்சி எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு முன்னே இவங்க எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க. ஏன்னு சொன்னால் விஜய் வந்து முதலமைச்சராக உட்காந்து கட்சி நடக்கலை. கட்சி நடத்துறது ஆட்சி அமைக்க நடத்துறதெல்லாம் ஆதவர்ஜனா தான். முதல் போட்டுவான் அவன் தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான். இவ எல்லா குற்ற சம்பவங்கள் இருக்க பின்னணியில் இருக்கவங்கெல்லாம் ஆதவர்ஜனாவுக்கு கீழே இருக்கவனுக்கு தான். இது விஜய்க்கு தெரியாது. இது கீழே வந்து விஜயை வந்து 1 வருஷத்துக்குள்ளே அவரை அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு. அப்போ உள்ளாட்சியில் இவங்க எப்படி ஜெயிச்சு வெளியே வர முடியும்? இவங்க 107 சீட்டு ஜெயிச்சாங்கன்னாக்கா உள்ளாட்சி தேர்தலில் 100 சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். இது வந்து புஷி ஆனந்தும் ஆதவர்ஜனாவும் சேர்ந்து நடத்திட்டு இருக்க கட்சி. இது ஆட்சியும் அவங்க தான் நடத்துகிறாங்க. இவர் உம்முன்னு இருப்பார், கம்முன்னு இருப்பார். என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து சைகை கட்டு போவார், டான்ஸ் ஆடுவார், போட்டுருவார் எல்லாத்தையும். இது முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது இன்னும் 1 வருஷம் பொறுத்து பேசுவார், ஒரு 6 மாதம் பொறுத்து. அது எழுதி கொடுக்கணும், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா தான் கரெக்டாக பார்த்து சொல்லுவார். அவர் ஆக்ஷனோடு சொல்லி கொடுத்துட்டு போவார். அதில் எல்லாமே பண்ணுறது இவங்க தான் பண்ணுறாங்க. ஆதவர்ஜனா இருக்கிற வரைக்கும் அவர் எங்கேருந்து வந்தார்? திமுகலேருந்து விடுதலை சிறுத்தைக்கு வந்தார், விடுதலை சிறுத்தையில் இங்கே வந்தார். திருப்பி எல்லாத்தையும் கொண்டு போய் திமுகலையும் அதிமுகலையும் ஒப்படைச்சிட்டு போயிடுவார் அவர் போகும்போது. இதுதான் நடக்கும் இந்த 1 வருஷத்துக்குள்ள.